ராசிபுரம் அடுத்த வெண்ணாந்தூர் பகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மதிவேந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதிய மாற்றத்திற்கான ஏற்பாடுதான் புதிய பேருந்து நிலையம். அமைச்சர் பெருமிதம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மருத்துவர் அமைச்சர் மதிவேந்தன் இரண்டாவது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செவ்வாய்க்கிழமை வெண்ணாந்தூர் பகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சிலை பகுதி, அண்ணா சாலை பகுதி, தங்கசாலை வீதி, வெள்ளை பிள்ளையார் கோவில் பகுதி உள்ளிட்ட வெண்ணாந்தூர் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் வெண்ணாந்தூர் திமுக பேரூர் செயலாளர் ராஜேஷ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகி தேமுதிக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களிடத்தில் பேசிய திமுக வேட்பாளர் அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன், தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களின் நலம் கருதி பல நல்ல திட்டங்களை தமிழகத்துக்கு தந்தார். ஏழை எளிய பொதுமக்கள் பயன்படக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அறிவியல்படுத்தி வருகிறார். இன்னும் பல எண்ணற்ற திட்டங்களை அவர் தமிழக மக்களுக்காக செய்து வருகிறார். மேலும் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் இல்லத்தரசிகள் மேலும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் கொடுத்துள்ளார் என்றனர். மாதந்தோறும் பெறும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்து நடைமுறையில் செயல்படும் என்றும், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, முதியோர்களுக்கு திட்டங்கள், தாய் மாணவர் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு, தமிழக அரசின் சார்பில் மிதிவண்டி, கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் என பல்வேறு திட்டங்கள் இல்லாமல் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 8000 ரூபாய் கூப்பன் என பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளார். அவருக்கு ஆதரவு தரும் வகையில் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அரியணை எறிந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிவேந்தனாக எனக்கு மீண்டும் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்ற நான் காத்திருக்கிறேன். தற்போது நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் எண்ணற்ற பல திட்டங்களை நானும் மாவட்ட செயலாளர் எம்பியுமான ராஜேஷ்குமார் ஆகியோர் இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். தற்போது ராசிபுரத்தில் தரம் வாய்ந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, டைட்டில் பார்க், போதமலை சாலை வசதி, 854 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம், சாலை வசதிகள், மின் விளக்குகள் மற்றும் ராசிபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தற்போது செயல்படும் பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக இப்பகுதியில் செயல்படும். அதே வேளையில் அணைபாளையம் பகுதியில் புதிய பேருந்து நிலையமாக புறநகர் பேருந்து நிலையம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இதை பலர் தவறாக சித்தரித்து வருகின்றனர். ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு புதிய ஏற்பாடு தான் இந்த புதிய பேருந்து நிலையம். அதை அனைவரும் மனதில் கொண்டு கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக வேட்பாளர் மதிவேந்தன் சென்ற அனைத்து இடங்களிலும் பெண்கள் ஏராளமானோர் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக அவரை வரவேற்றனர். தொடர்ந்து அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் மதிவேந்தன் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மகளிர் உரிமை தொகை சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தாரா? முதல்ல கொரோனா காலத்தில் அந்த அவசர காலத்தில் 4000 ரூபாய் தந்தாரா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தந்தாரு. இப்போ சிறப்பு தொகை 5000 ரூபாய் தந்தாரு. இப்போ வாக்குறுதி ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னது? இன்னும் 2000 ரூபாய் அதிகரிக்கிறார். இது ஒரு பக்கமா? அப்புறம் கட்டணம் இல்லாத பஸ் பயணம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணப்ப நீங்கள் மாதம் ஒரு 800 ரூபாய்க்கு சேமிக்க 500 800 சேமிக்கிறீங்க. இதனால இந்த 2 திட்டத்தினாலே உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகுதா? ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட வருமானத்தை பெருக்கணும். அதுக்கு என்ன பண்ணாரு? மகளிர் சுய உதவிக்குழு. இன்னைக்கு அந்த மகளிர் சுய உதவிக்குழு மூலியமா நீங்கள் சுயதொழில் செய்யணும். இன்னைக்கு யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த சுய உதவி குழு மூலியமா இன்னைக்கு நிறைய சலுகைகள் போன தடவை அட்டை கொடுத்தோமா? இப்போ என்ன தெரியுமா வாக்குறுதி கொடுத்துருக்காரு? 5 லட்சம் கடன் ஒவ்வொருத்தங்களுக்கும், மானியத்துடன் கடன், ஜாமீன் கையெழுத்து இல்லாம கடன். பாருங்க, இல்லாம உங்களோட சுமையும் பாரத்தையும் குறைக்கணும். அது எப்படி குறைச்சாரு? காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், நமது அமைச்சர், நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வாட்டை அந்த பக்கம் இருக்குன்னு. மறுபடியும் நம்ம எல்லா வீதியிலையும் உரங்குழி போட்டு இன்னைக்கு ரோடு போட்டிருக்கோம். இந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நானே நம்ம எலெக்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கொசு இருக்கும், எவ்வளோ தண்ணி ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாம் ஜம்முன்னு நம்ம உரங்குழி போட்டு மேலே ரோடு போட்டிருக்கோம். அதே போல் அனைத்து பகுதியிலும் நாம் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி இன்னைக்கு வெண்ணந்தூர் முழுக்க நல்லபடியாக வழங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டத்திலையும் கடந்த 10 ஆண்டுகள் அவங்க செயல்படுத்தலை. நாம் முடிஞ்ச வரைக்கும் மேலே வெண்ணந்தூரில் பார்த்தீங்கன்னா நாம் அண்ணா சிலையில் ஒரு நிழற்கூடம் ஏதாவது யோசிச்சு அவங்க பண்ணாங்களா? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்களா?